அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புலிஞ்சர் பேண்டோடைய சீக்ரெட்ஸ் என்ன? அதாவது புலிஞ்சர் பேண்ட் பயன்படுத்தி நம்ம வந்து மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்ற பத்தின வீடியோ தான். ஸோ கண்டினியூஸா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. ஐம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ புலிஞ்சர் பேண்டை பத்தின ஒரு டீட்டெயில் அனாலிசிஸை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா வந்து யாரெல்லாம் வந்து ட்ரேடிங்ல இருக்கீங்களோ இந்த புலிஞ்சர் பேண்ட் இண்டிகேட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பத்தி நீங்க இதை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இந்த புலிஞ்சர் பேண்ட்ன்றது என்ன அப்படின்றத நான் விளக்கிடுறேன். ஸோ மேல இது வந்து நான் டே டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். இது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறவங்க ரொம்ப வாலட்டிலிட்டியா கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த வாலட்டிலிட்டி. எவ்வளவு தூரம் வாலட்டிலிட்டி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த புலிஞ்சர் பேண்ட் மேக்ஸிமம் பயன்படுத்துவாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில்வர் மார்க்கெட், அதாவது கமாடிட்டில சில்வர், குரூட் ஆயில், அப்புறம் நம்ம மார்க்கெட்ல வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல எப்பெல்லாம் வாலட்டிலிட்டி இருக்கோ அப்பெல்லாம் இது பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பொலிஞ்சர் பேண்ட் ஃபுல் டீட்டெயில் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெட் கலர் லைன் இருக்கு பாத்தீங்களா, ஏரோ மார்க் போட்டு காட்டிருக்கேன் பாருங்க, அது வந்து அப்பர் பேண்டு அப்படின்னு சொல்லுவோம். கிரீன் கலர் லைன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, அதுக்கு முன்னாடி ப்ளூ கலர் லைன் பத்தி சொல்லிடுறேன். இது 20 டேஸ்க்கான சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அதாவது 20 கேண்டலுடைய ஒரு சராசரி அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு லைன் சொல்லுவோம். இது வந்து மிட் பேண்டு இல்லைன்னா வந்து நம்ம வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து மூணாவது லோயர் பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மேல இருக்கிறது அப்பர் பேண்டு, கீழே இருக்கிறது லோயர் பேண்டு, நடுவில் இருக்கிறது மிட் பேண்ட், மிடில் பேண்டு இல்லைன்னா வந்து எஸ்எம்ஏ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். இது வந்து நான் டே டைம் ஃப்ரேம்ல பயன்படுத்துறேன். இப்போ நான் வந்து ஒரு ஸ்விங் எடுக்கிறேன்னா கரெக்டா இந்த இடத்துல, அதாவது இந்த இந்த இடத்துல நான் ஒரு கரெக்டா பிரேக் அவுட் ஆன பிறகு ஒரு ஸ்விங் எடுத்துட்டு ஒரு இது வந்து டே டைம் ஃப்ரேம்ன்றனால இது கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் கழிச்சு வித்தனா எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஸோ இல்லை நான் வந்து இன்ட்ராடே பண்ண போறேன்னா நீங்க 5 மினிட்ஸ் கேண்டில்ல இந்த புலிஞ்சர் பேண்டை கூட பயன்படுத்தலாம். ஸோ 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சு கூட இன்ட்ராடே பண்ணவங்க பயன்படுத்தலாம். டே டைம் ஃப்ரேம் வச்சீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் பயன்படுத்தலாம். இல்ல 1 ஹவர் வச்சாலும் ஸ்விங் ட்ரேடிங் பயன்படுத்தலாம். வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சீங்கன்னா நீங்க ஒரு லாங் டேர்ம் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி நீங்க இந்த பொலிஞ்சர் பேண்டை பயன்படுத்தி இது பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போ இந்த பொலிஞ்சர் பேண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு சாம்பிள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஒரு நம்ம கையில ஒரு பலூன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு கையில எடுத்து ஒரு விரல்ல ஸ்டிஃப் பண்ணிட்டு ஒரு பக்கமா ஊத ஆரம்பிப்போம். ஸோ ஊத ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு லென்த் பொசிஷன்ல வச்சு தான் ஊதுவோம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கன்சால்டேஷன் மூடு மாதிரி காட்டும். ஒரு இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்போ கன்சால்டேஷன் மூடு மாதிரி நம்ம ஃபீல் பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் மூட் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம ஊதும் போது என்ன ஆகும், ஒரு பக்கமா மட்டும் தான் காத்து போகும். அப்போ பலூன் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்மேஷன் தான் நம்மளுக்கு நடக்கும். ஸோ அதுதான் இந்த கன்சால்டேஷன் மூடு மாதிரி நடக்கிறது. அதுக்கப்புறம் வால்யூம், அதாவது நம்ம ஊத ஊத ஏற ஊத ஊத என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா பலூன் வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்க முடியுது பாருங்க. ரெண்டாவது சார்ட்ல, ரெண்டாவது காட்டுறேன் பாருங்க. ஊத ஊத என்ன ஆகுது, பலூன் எப்படி ஊதுறோமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகுது பாருங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு சாம்பிளா ஈஸியா புரியுன்றதுக்காக நான் இது காட்டியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஒரு ஒரு கட்டத்துல என்ன ஆகும், பலூன் ஊதிக்கிட்டே இருக்கும். அதாவது ஏர் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபில் பண்ண என்ன ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். காத்து வந்து உள்ள போக போக பெருசாகிட்டே இருக்கும். ஒரு சர்டன் பாயிண்ட் வரும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், இந்த பலூன்ல காத்து இவ்வளவுதான் கொள்ளளவு பிடிக்கும். இதுக்கப்புறமா ஒண்ணு நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணி முடிச்சு போட்டு வச்சிருவோம். இல்லைன்னா வந்து காத்த வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து விட்டுருவோம். விட்டோம்னா போதும், இதுக்கப்புறமா இது வெடிச்சிரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் ஊதுனோம்னா வெடிச்சிரும் அப்படின்னு தெரியும். ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட் அது வந்து நம்ம ஹியூமன் மைண்டுக்கு ஒரு சைக்காலஜியா தெரியும், இதுக்கு மேல வேண்டாம் வெடிச்சிரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த சார்ட்டும் பாருங்க. ஊத ஊத என்ன ஆகுது, அதாவது வால்யூம் ஏற 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 கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆக ஆக இந்த அப்பர் பேண்டும் லோயர் பேண்டும் எக்ஸ்பேண்ட் ஆக ஆக என்ன ஆகுது, மேல வரைக்கும் போயிட்டே இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஒரு சாம்பிளை யோசிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிய முடியறதுக்காக நான் இது ஒரு சாம்பிளா காட்டியிருக்கேன். அடுத்தது நம்மளுக்கு வந்து இப்போ அந்த பலூனை ஊதின பிறகு ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, பஸ்ட் ஆகும். இல்லைன்னா நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அதை வந்து என்ன பண்ணுவோம், காத்தை வந்து போதும் இதுக்கப்புறம் ஊத வேண்டாம் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ ரிலீஸ் பண்ணா அது வந்து சேஃப் ஜோன். சேஃபா நம்ம வந்து பலூனை ஊதுனோம், நம்மளுடைய டார்கெட் முடிஞ்சிருச்சு, க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுவே அது ஊதிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பலூன்ல காத்து போக போக என்ன ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதனுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான் அப்படின்ற போது டப்புனு கீழே விழுந்துரும். அதாவது வெடிச்சிரும். வெடிச்ச பிறகு நம்மளுக்கு என்ன ஆகும், அதே மாதிரி தான் மார்க்கெட்டும்.
அதாவது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், திடீர்னு ஃபால் ஆகும். அது காரணம் என்னன்னா, அதனுடைய கெப்பாசிட்டி முடிஞ்சு போச்சு, அது ஓவர் வேல்யூவேஷன் ஆகி போச்சு. அப்போ அந்த ஓவர் வேல்யூவேஷன் ஆகி போச்சுன்னா என்ன அர்த்தம், ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது, வெடிக்க போகுது பலூன் அப்படின்ற மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த எக்ஸ்பான்ஷனில் நம்ம வந்து கண்டுபிடிச்சி வெளியே வர்றது தான் புத்திசாலித்தனம். இதுதான் இந்த பொலிஞ்சர் பேண்ட் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது எப்படி எந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக மார்க்கெட்டில் எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த அடுத்த இதில் நான் இப்போ பார்க்குறேன், இப்போ சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ பாருங்க, கரெக்டாக இந்த இடத்துல வந்தோடனே ஒரு ஃபால், அதாவது அதிகமான வால்யூம் வந்துருச்சு, அதிகமான ஒரு எக்ஸ்பான்ஷன் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் பலூன் வெடிக்க போது நம்மளுக்கு தெரிஞ்சது விட்டுடுறோம், இல்லைன்னா அது ஊதிக்கிட்டே இருக்கும்போது வெடிச்சிருது. இதுதான் கான்செப்ட். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூவேஷன் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் வரும் அப்படின்றத நம்ம கணிக்கணும். கணிக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து காட்டுது நம்மளுக்கு. அப்போ அதை காட்டும் போது நம்ம அதை பார்த்து கரெக்டாக நம்ம வெளியே வந்துட்டோம்னா தப்பிச்சோம், வெளியே வரலன்னா அது டக்குன்னு சடன் ஃபால் ஆயிடுச்சுன்னா இதில் வந்து நம்ம மாட்டிப்போம். ஸோ இதுதான் இந்த பொலிஞ்சர் பேண்டுடைய கான்செப்ட். ஸோ அது வந்து நம்ம பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ட்ரா பண்ணுறேன், ஒரு ரெசிஸ்டன்ட் லைனை ட்ரா பண்ணுறேன், ஈக்குவலாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் லைனை. அடுத்தது ஒரு லோயர் லைனை ட்ரா பண்ணுறேன். இந்த ரெண்டுத்துக்கு லைனுக்கும் இது வந்து ரெசிஸ்டன்ட் லைன்னு வச்சுக்கோங்க, இது வந்து சப்போர்ட் லைன் வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்குள்ளேயே டிராவல் ஆகுது பார்த்தீங்களா, கன்சால்டேஷன்ல அந்த இடத்த மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். வித் பொலிஞ்சர் பேண்டு இண்டிகேட்டரை நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் போயிட்டு பொலிஞ்சர் பேண்டுன்னு கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கோ அது வந்துடும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் வியூன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் உங்களுடைய ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டில் என்ன இண்டிகேட்டரில் போயிட்டு நீங்கள் வந்து பொலிஞ்சர் பேண்ட் அப்படின்னு டைப் பண்ணாவே வந்துடும். அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வந்துடும். நார்மலாக நீங்கள் எதுவும் சேஞ்சஸும் பண்ண வேண்டாம் செட்டிங்ஸில், அதை அப்படியே போட்டுருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, கரெக்டாக நம்மளுக்கு ஒரு அப்பர் பேண்ட் இருக்கு, லோயர் பேண்ட் இருக்கு, மிடில் பேண்ட் இருக்கு, மூணுமே இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு கன்சால்டேஷன் ஜோன் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? நல்லா பாருங்க, கன்சால்டேஷன் ஜோனு நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கன்சால்டேஷன் ஜோனை வந்து நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த இடம் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. நான் ஒரு மார்க் பண்ணி ஒரு ரெசிஸ்டன் ஜோனை வரைஞ்சிட்டேன், ஒரு சப்போர்ட் வரைஞ்சிட்டேன். இது ரெண்டுத்துக்கு இடையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் கரெக்டா இந்த இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது, எப்படி நான் வந்து என்ட்ரி எடுக்கிறது, கரெக்டா எனக்கு எப்படி தெரியும், இந்த பொலிஞ்சர் பேண்ட் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் இப்போ கான்செப்டே. ஸோ என்ட்ரி எங்க, எக்ஸிட் எங்க அப்படின்றத பார்க்கணும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இண்டிகேட்டர் யூஸ் ஆகுது. அதாவது நம்ம வந்து இந்த ஒரு பொலிஞ்சர் பேண்டை மட்டுமே பயன்படுத்தி நம்ம வந்து பண்ணணும்னா ரொம்ப சிரமமா இருக்கும். அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இண்டிகேட்டரா நம்ம என்ன பண்றோம், MACD யூஸ் பண்றோம், மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டரை நீங்க டைப் பண்ணி MACDன்னு டைப் பண்ணாலே ட்ரேடிங் வியூலையோ இல்லை உங்க இதுலயோ உங்க ப்ரோக்கரேஜ் இதுலயே வந்துடும். சரிங்களா? அதை நீங்க டைப் பண்ணுங்க, டெக்னிக்கல்ல போய் டைப் பண்ணீங்கன்னா அது வந்துடும். ஸோ அதை நம்ம என்ன பண்றோம், அதை பயன்படுத்த போறோம். ஸோ அது எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். அதுல வந்து ஒரு இப்போ ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லையா, அதுதான் MACD சிக்னலு. இந்த ஆரஞ்சு கலர் லைன் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு சிக்னல் லைன் சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஹிஸ்டோகிராம் இந்த மாதிரி பச்சை சிவப்பு மாறுது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு சிக்னலுக்கான ஒரு அறிகுறி. ஹிஸ்டோகிராம் அதாவது மேலே போனா பச்சை வரும், கீழே வந்தா ரெட் வரும். இது வந்து நம்ம சப்போர்ட்டுக்காக பயன்படுத்த போறோம். அதாவது இந்த பொலிஞ்சர் பேண்டையும் சேர்த்து இந்த சப்போர்ட் இண்டிகேட்டரான MACDயும் சேர்த்து பயன்படுத்த போறோம். எப்பெல்லாம் இந்த மூவிங் ஆவரேஜ், அதாவது இந்த MACD கிராஸ் ஓவர் பண்ணுதோ இந்த சிக்னலை, அப்பெல்லாம் பாருங்க இந்த ஹிஸ்டோகிராம்ல பச்சை கலர் காட்டுது பாருங்க. இந்த டார்க் பச்சை வரும்போது நம்ம வந்து தைரியமா மார்க்கெட்ல என்ட்ரிக்கான சிக்னல் கிடைச்சிருச்சு அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இந்த டார்க் ரெட் வரும்போது இது கீழே விழ போகுது அப்படின்றது அர்த்தம். இங்க இங்க பாத்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். டார்க் ரெட்டிங், டார்க் கிரீன் வருதா, எங்கெல்லாம் டார்க் கிரீன் வருதோ அங்கெல்லாம் பாருங்க மார்க்கெட் வந்து மேலே போகுது. ஸோ எங்கெல்லாம் டார்க் ரெட் வருதோ அங்கெல்லாம் வந்து மார்க்கெட்டு கீழே விழறதுக்கு சான்சஸ் நம்மளுக்கு காட்டி கொடுக்குது பாருங்க. ஸோ இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க சப்போர்ட் இண்டிகேட்டரையும் பயன்படுத்தி தான் நம்ம இந்த பொலிஞ்சர் பேண்டை யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ நான் ரெண்டுத்தையும் காட்டுறேன் பாருங்க. அதே மாதிரி நம்ம ரெசிஸ்டன்ட் லைன் டிரா பண்ணிட்டோம், பொலிஞ்சர் பேண்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியாச்சு. ரெசிஸ்டன்ட் டைம் டேட் டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கேன். இது ஒரு ஸ்டாக்ஸ், அந்த ஸ்டாக்ஸுக்கு நான் எடுத்து சாம்பிளா எடுத்து உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன்.
கரெக்டா சப்போர்ட் லைன் ரெசிஸ்டன்ட் ரெண்டுத்தையும் டிரா பண்ணியாச்சு. எம்ஏசிடி நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி டைப் பண்ணியாச்சு, வந்துருச்சு. ஸோ இங்க வந்து நம்ம எங்க என்ட்ரி எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டா பாருங்க அந்த பலூன் ஊதுற மாதிரியே இந்த லென்த் வந்த பிறகு ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, இந்த நம்ம போட்ட பிளாட் பண்ண இந்த இந்த ரெக்டாங்கிள் லைன் இருக்கு இல்லையா, ரெக்டாங்கிள் காத்து ஊத ஊத நான் ரெக்டாங்கிள் பலூன் வந்த பிறகு ஒரு கட்டத்துல வீங்க ஆரம்பிக்கும்ல பலூனு. அதே மாதிரி இந்த பொலிஞ்சர் பேண்டும் ஒரு கட்டத்துல எக்ஸ்பாண்ட் ஆகும். அந்த எக்ஸ்பாண்ட் ஆகிறத இந்த சிக்னல் வந்து காட்டி கொடுக்குது பாருங்க. இந்த மிடில் பேண்ட் இருக்கு இல்லையா, அதாவது எஸ்எம்ஏ இருக்குல்ல, அந்த எஸ்எம்ஏ தாண்டி ஒரு ஃபுல் கேண்டில் வைக்கிது பாருங்க. வச்சு அதை நம்ம போட்ட அந்த ரெசிஸ்டண்ட்டை உடைச்சி ஒரு கேண்டில் வச்சுச்சுன்னா, அப்போ அந்த சிக்னலை நம்ம நோட் பண்ணிக்கிட்டு கரெக்டான ஒரு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும்னா, கீழே பாருங்க நம்ம வந்து இந்த கிரீன் கலர் டார்க் கிரீன் வருதான்னு பார்க்கணும். அந்த கிரீன் கலரும் வருது. ஸோ நம்ம ஹிஸ்டோகிராம்லயும் வருது. அதே சமயத்துல அந்த ப்ளூ கலர் லைன் எம்ஏசிடி லைனும் சிக்னல் எல்லோ கலர் சிக்னல் லைனை கிராஸ் ஓவர் பண்ணுது. ஸோ அதை வந்து நம்ம அதை பயன்படுத்தி என்ட்ரி கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கின்னு இந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டா ஒரு என்ட்ரியை கொடுக்கலாம். இல்லையா இந்த மிடில் பேண்ட் கிராஸ் ஆகும் போது நம்ம வந்து இங்க கிரீன் கலர் வந்துச்சுன்னா ஹிஸ்டோகிராம்லயோ இங்க கிராஸ் ஓவர் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கணும். மேக்சிமம் நீங்க வந்து இந்த லோயர் பேண்டு இல்லைன்னா இந்த மிடில் பேண்ட்ல என்ட்ரி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும். ரெடியா இருந்த பிறகு இந்த பிரேக் அவுட் ஆன பிறகு பயன்படுத்துறது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ எனக்கு இங்கேயும் பயமா இருக்கு அப்படின்னா இந்த இந்த இடத்த டச் பண்ணிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி டச் பண்ணிட்டு திரும்ப ஏறும் பாருங்க. அந்த இடத்துல ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணிட்டு ஏறும்போது நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பேண்டில் லோயர் பேண்டில் நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா பெஸ்ட் ஆப்ஷனு. மிடில் பேண்டில் எடுத்தோம்னா அதுவும் ஓகே. பட் அப்பர் பேண்ட்ல எடுக்கும்போது கொஞ்சம் யோசிக்கணும். இந்த அப்பர் பேண்ட்ல என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதாவது வேல்யூவேஷன் ஏறி போச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? அப்போ நம்ம வந்து எங்க எடுக்கணும் என்ட்ரி? இந்த லோயர் பேண்ட் எடுக்கும் போது இங்க கிராஸ் ஓவர் ஆயிருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த கிராஸ் ஓவர் ஆனது வந்து லோயர் பேண்ட்லயோ இல்ல மிடில் பேண்ட்லயோ என்ட்ரி எடுக்கும்போது கிராஸ் ஓவர் ஆயிருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம்ல கிரீன் காட்டணும், டார்க் கிரீன் காட்டணும். இதெல்லாம் வந்து கன்ஃபர்மேஷனுக்காக காட்டின பிறகு நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம்னா இந்த சார்ட்ல பாருங்க கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து இந்த அந்த மிடில் பேண்ட் இருக்கு இல்லையா, அதாவது எஸ்எம்ஏ இருக்கு இல்லையா, அதுக்கு மேலேயே போயிட்டு இருக்கு. அது எப்போ கிராஸ் ஓவர் ஆகி கீழே வருதோ அப்போ நம்ம வந்து எக்ஸிட் பண்றது சிறந்த ஒரு எக்ஸிட்டா இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்க இந்த மிடில் பேண்டை தைரியமா நம்பி அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் தைரியமா நம்பி வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட பாருங்க, இது ஒரு குவார்டர், இது ஒரு குவார்டர், இது ஒரு குவார்டர் 3 குவார்டர்னா 9 மாசம். இப்போ இங்க என்ட்ரி எடுத்திருக்கீங்கன்னா செகண்ட் குவார்டர்ல என்ட்ரி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் குவார்டர் முடிஞ்சோன்னு என்ட்ரி எடுத்திருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் 6 மாசத்துல நீங்க ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருப்பீங்க. இங்க வந்து ஒரு 50 ரூபா பிரைஸ்ல இருக்குன்னா இங்க வரும்போது எவ்வளவு வந்திருக்கும்? 150 ரூபா வந்திருக்கும், இல்ல 200 ரூபா வந்திருக்கும். அப்போ 150 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து எங்க எக்ஸிட் பண்ண போறோம்? இது இத காட்டுறேன் பாருங்க. அந்த எக்ஸிட் பாயிண்ட் வந்து இருங்க. ஸோ எக்ஸிட் பாயிண்ட் எங்க? கரெக்டா இந்த இடத்துல அந்த ஏரோ மார்க் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்க. அந்த இடத்துல இங்க கிராஸ் ஓவர் ஆகுது பார்த்தீங்களா? இந்த ஏரோ மார்க் போட்டு காட்டு பாருங்க. ரெட் லைன் ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. ஹிஸ்டோகிராம்ல ரெட் வந்துருச்சு. இங்க சிக்னல் வந்து எம்ஏசிடி வந்து ஆரஞ்சை வந்து கிராஸ் ஓவர் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடம் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணணும் அப்படின்றத இங்கேயும் அப்பர் பேண்ட்ல வந்து ஒரு ரெட் கேண்டில் போட்டுருச்சு. அந்த இடத்துல நம்ம செகண்ட் அந்த ரெட் கேண்டில் போட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல எக்ஸிட் பண்றது சிறந்த ஒரு எக்ஸிட்டா இருக்கும் அப்படின்றது என்னுடைய இது. சரிங்களா? வியூ. ஸோ இதுல ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா, இது இந்த வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும்போது சடனா அதை வெடிக்கும்னு சொன்னாலே பலூன் எப்படி வெடிக்குதோ அந்த மாதிரி ஒரு ஒரு லிமிட்டை தாண்டிடுச்சு, ஓவர் வேல்யூவேஷன் ஆயிடுச்சுன்னா சடார்னு விழுந்துரும். ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. இந்த எல்லோ கலர் ஒரு ரவுண்ட் போட்டிருக்கு பாருங்க, அதுதான் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது மட்டும்தான் இது ஒரு பெரிய ஒரு டிராபேக்கா இந்த பொலிஞ்சர் பேண்ட் இண்டிகேட்டர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. மற்றபடி இதை வந்து நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதை பயன்படுத்தி நீங்களும் நல்ல ஒரு ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்லை வந்து 5 நிமிஷம் யூஸ் பண்ணீங்கன்னா இன்ட்ராடேவோ பயன்படுத்தி வித்து எம்ஏசிடியோட ஒரு சிக்னல் இண்டிகேட்டருக்காக பயன்படுத்தி நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுன்றது சொல்றேன். இதை பத்தின கருத்து நீங்க என்ன? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? யூஸ்ஃபுல்லா இருந்தா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயத்துல இது எப்படி உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகேவா? இதே மாதிரி வீடியோ வேணும்னாலும் எனக்கு எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது பத்தின கருத்து உங்களுக்கு என்னன்றதை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பர்களே. ஸோ எக்ஸிட் கன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. நன்றி. இது மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு எஜுகேட்டட் கண்டென்ட் வேணும்னாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.